Hello everyone, this is Soumya from AXN Infotech. Hope all are doing great. நான் சொல்ற இந்த சுச்சுவேஷனை இமேஜின் பண்ணுங்க. உங்க கம்பெனிக்கு 10 ஆர் 10க்கு மேல ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு மந்த்தும் அவங்க சைடு இருந்து ஆர்டர்ஸ் அண்ட் சேல்ஸ் ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ மந்த் எண்டில் அக்கௌண்டன்ட் ஆர் அந்த கம்பெனியோட ஓனருக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் என்னன்னா, எந்த ஏஜென்ட்டுக்கு எவ்வளோ கமிஷன் கொடுக்கணும், அதுல யாருக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுக்கணும், இன்னும் எவ்வளோ பெண்டிங் இருக்கு, இதுல எது என்ட்ரி போட்டு இருக்கு என்ட்ரி போடாம இருக்குன்னு ரிப்போர்ட் எடுக்கிறது தான். ஒரு சின்ன மிஸ்டேக் ஏஜென்ட் அண்ட் கம்பெனிக்கு நடுவுல வந்தாலும் முகம் சுளிக்கிற சுச்சுவேஷன் கொண்டு வந்துரும். அது நம்ம கம்பெனியோட சேல்ஸை தான் பாதிக்கும். இனிமேல் சேல்ஸ் ரிப்போர்ட் ஒரு சைடு, கமிஷன் ரிப்போர்ட் ஒரு சைடு, ஜேர்னல் அண்ட் பேமெண்ட் என்ட்ரிஸ் ஒரு சைடு, அண்ட் ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் கமிஷன் பர்சன்டேஜ் அலோகேஷன்னு எக்ஸல் ஷீட், ரெஜிஸ்டர் ரிப்போர்ட்ஸ்னு ஒரு சைடு வச்சு தேடிட்டு இருக்காதீங்க. இதை ரொம்ப சிம்பிள் ஆக்க தான் ஏக்சன் ஹாஸ் கம் அப் வித் அன் ஆட் ஆன் ஏஜென்ட் கமிஷன் மேனேஜ்மெண்ட். மேல சொன்ன எல்லா ரிப்போர்ட்ஸுமே கமிஷன் அலோகேஷன்ல இருந்து பேமெண்ட் ட்ராக்கிங் வரைக்கும் சிங்கிள் ஸ்கிரீன்லயே கம்ப்ளீட் பண்ணிடலாம். வாங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு டேலியில இந்த டிசிபி லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு பார்ட்டி லெஜர் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த பார்ட்டியோட லெஜருக்கு கீழேயே வந்துட்டு இந்த கஸ்டமர் எந்த ஏஜென்ட்னால உள்ள வந்தாங்க அண்ட் அந்த ஏஜென்ட்டுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் கமிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த லெஜர்லயே நீங்க செட் பண்ணிக்கலாம். அண்ட் லெஜர்ல செட் பண்ணிட்டு ஜஸ்ட் நார்மலா நீங்க போடக்கூடிய சேல்ஸ் என்ட்ரிஸ் அண்ட் பர்ச்சேஸ் என்ட்ரிஸ் வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னாலே கீழே ஏஜென்ட் கமிஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வரும். இந்த ரிப்போர்ட்ல சேல்ஸ் ரெஜிஸ்டர், ஏஜென்ட் வைஸ் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட், ஏஜென்ட் வைஸ் கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு 3 ரிப்போர்ட் இதில் அலோகேட் ஆயிருக்கும். இப்போ சேல்ஸ் ரெஜிஸ்டர் ஏஜென்ட் வைஸ் ரிப்போர்ட் நான் ஓபன் பண்றேன். இதுல Alt+F2 கொடுத்து நான் வந்து இங்க டேட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 1 ஏப்ரல் டு 31 மார்ச். இப்போ எந்தெந்த என்ட்ரிஸ்க்கெல்லாம் ஏஜென்ட் வைஸ் அலோகேட் ஆயிருக்குங்கிற ரிப்போர்ட்டை நம்மளால சிங்கிள் ஸ்கிரீன்ல வியூ பண்ண முடியும். இப்போ இந்த ரிப்போர்ட்ல பாத்துட்டீங்கன்னா டேட்டு, இன்வாய்ஸ் நம்பர், பார்ட்டி நேமு, சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, அதுல அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னா உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங்கும் இதுலயே எடுத்துட்டு வந்துடும். அந்த சேல்ஸை எந்த ஏஜென்ட் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் பேசிக் வேல்யூ, அண்ட் அவங்களுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் கமிஷன் அலோகேட் பண்ண போறோம், அந்த கமிஷன் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதும் இங்க வந்துடும். அண்ட் சைட்லயே உங்களுக்கு அந்த பர்சனுக்கு அந்த பில்லுக்கு நீங்க ஆட்டோ ஜேர்னல் போஸ்ட் பண்ணி கமிஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோ ஜேர்னல் அண்ட் கமிஷன் பெய்டுங்கிற ரிப்போர்ட்டும் எடுத்துட்டு வந்துடும். இப்போ இந்த ஸ்கிரீன்ல இருந்து நம்ம எப்படி வந்துட்டு பேமெண்ட் என்ட்ரி ப்ராசஸ் அண்ட் ஆட்டோ ஜேர்னல் ப்ராசஸ் வந்து ஈஸியா போடலாம் அப்படிங்கறத ஷோ பண்றேன். சைட்ல பாத்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்திருப்பாங்க. ஏஜென்ட் வைஸ் ஃபில்டர், கமிஷன் ஃபில்டர், கஸ்டமர் ஃபில்டர், இந்த மாதிரி. இப்ப ஏஜென்ட் ஃபில்டர் போனீங்க அப்படின்னா என்னென்ன ஏஜென்ட் இருக்காங்களோ அந்தந்த ஏஜென்ட் வைஸ் வந்துட்டு நம்ம இங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப இந்த ஏஜென்ட்டுக்கு எவ்வளோ பேமெண்ட் நீங்க பண்றீங்க. ஒரு சிலர் வந்து டோட்டலா எல்லா கமிஷன் அமௌண்ட்டுமே பே பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து பர்டிகுலரா இந்த கம்பெனிக்கு மட்டும் நம்ம இப்ப பே பண்ணலாம், இந்த மூணு பில்க்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, அதனால கிளியர் ஆன ஃபர்ஸ்ட் 2 பில்லுக்கு கமிஷன் கொடுத்துடலாம், அந்த மாதிரி வந்து எடுப்பீங்க. ஸோ அப்போ எந்த பில்லுக்கு மட்டும் நீங்க வந்து கமிஷன் பேமெண்ட் பண்ணணுமோ அந்த பில்லை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு சைட்ல உங்களுக்கு ஆட்டோ ஜேர்னல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், Alt+A. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது ஜேர்னல் என்ன டேட்ல வந்து நீங்க இங்க போஸ்ட் பண்றீங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 24th ஜூன் அப்படிங்கிற மாதிரி நான் இங்க செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு அக்கௌண்ட், ஸோ இதுல வந்து கமிஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கறத எடுத்துக்கிறேன். அண்ட் நரேஷன் வந்துட்டு கமிஷன் பெய்டு கொடுத்துட்டு என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ரமேஷ்னு சொல்லிட்டு இந்த 2 பில்லுமே ஆட்டோ ட்ராக் ஆயிரும். ஜஸ்ட் என்டர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ எனக்கு இந்த 2 பில்லுக்கும் ஆட்டோ ஜேர்னல் என்ட்ரி போஸ்ட் ஆயிருச்சு. இது ரிப்போர்ட்டா வந்து நமக்கு ஜேர்னல் வவுச்சராகவும் அங்க வந்து சேவ் ஆயிருக்கும். எப்படி ஆயிருக்கும் அப்படின்னா டே புக் எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஸோ டே புக் செக் பண்ணும்போது 24th ஜூன், ஸோ செக் பண்ணும்போது ஆட்டோ ஜேர்னல் எனக்கு 2400க்கு ஒரு என்ட்ரி போஸ்ட் ஆயிருச்சு. ஸோ நம்ம சிங்கிள் ஸ்கிரீன்ல இருந்தே வந்து இந்த என்ட்ரியை போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பர்சனுக்கு நீங்க பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா
1 ஏப்ரல் டு 31 மார்ச் டேட் வைஸ் எடுத்துக்கிறேன். அண்ட் இதில் ஏஜென்ட் ஃபில்டர் போயிட்டு இதில் ரமேஷ்ங்கிற ஏஜென்ட் எடுக்கும்போது எனக்கு இந்த 2 பில்லுக்கு வந்து நான் கமிஷன் வந்து அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஜஸ்ட் இங்கிருந்தே செலக்ட் பண்ணிட்டு ஏஜென்ட் பேமெண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே வந்து பேமெண்ட் கொடுத்துடலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் யாரு அப்படின்னா ரமேஷ். ஸோ செலக்ட் பண்ணும்போது 2400 கிரெடிட்னு இருக்கும். இங்கே 2400 செலக்ட் பண்ணிட்டு அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் இந்த 2 பில்லையுமே நான் ட்ராக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஈஸியாக அந்த பர்சனுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கமிஷன் அலோகேட் ஆயிருக்கு, அதில் நம்ம எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா ரிப்போர்ட்டுமே சிங்கிள் ஸ்க்ரீனில் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ ஆட்டோ ஜேர்னலும் போஸ்ட் ஆயிருச்சு, பேமெண்ட் என்ட்ரியும் போஸ்ட் பண்ணிட்டோம். ஓவரால் வந்து சேல்ஸுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கமிஷன் அமௌண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் நீங்கள் சிங்கிள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். அடுத்து ஏஜென்ட் வைஸ் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா சிங்கிள் ஸ்க்ரீனில் எந்தெந்த ஏஜென்ட் நேம்லலாம் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, யார் ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு செக் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் கலெக்ட் பண்ணவும் த்ரூ ஏஜென்ட் மூலியமா வச்சு நீங்க வாங்கும்போது ஈஸியா அந்த பேமெண்ட்டும் கலெக்ட் ஆயிரும். அடுத்து அதே மாதிரி ஏஜென்ட் வைஸ் கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் சிங்கிள் ஸ்கிரீன்லயே உங்க கம்பெனிக்கு எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் வேல்யூ கொண்டு வந்திருக்காங்க, அதோட பேசிக் வேல்யூ என்ன, அண்ட் என்னென்ன கமிஷன் அமௌண்ட் வந்து இந்த பர்சனுக்கு நம்ம கொடுத்துருக்கோங்கிற ரிப்போர்ட்டை எடுத்துக்கலாம். இன்னும் கமிஷன் கால்குலேஷனை மேனுவலாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்டாப் தட். ஏஜென்ட் கமிஷனை ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கும் பேமெண்ட் ட்ராக்கிங்கை அக்யூரேட்டாக மாற்றிட்டு உங்கள் அக்கௌண்ட்ஸை பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. ஃபார் டெமோ அண்ட் ஃப்ரீ கன்சல்டேஷன் ஆர் டு பை திஸ் add-on, kindly contact our team. Details in screen and description. Follow and tap the bell icon for continuous tally tips. Thank you.